ஹலோ ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு படம் தான் கொண்டு வந்திருக்கேன். பரபரப்பு அல்லும் விறுவிறுப்பு துள்ளும் சொல்கிற மாதிரி இந்த படம் உங்களை சீட் டெஜில் வச்சுருக்குங்க. அப்படிப்பட்ட படத்தை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். நம்ம படத்தோட ஹீரோ ஒரு ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறாரு. டெய்லி அங்கே வர பேக்கை செக் பண்ணி அனுப்புகிற ஹீரோக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேக் வரும், அதை நீ செக் பண்ணாமல் அனுப்பணும்னு சொல்கிறாங்க. கடைசி வரைக்கும் இந்த பேக் உள்ள என்ன இருக்குன்னு லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் சஸ்பென்ஸோடய கொண்டு போய் த்ரில்லிங்காக முடிச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட படத்தை தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேரு தி கேரி ஆன். ஸோ வெல்கம் டு அவர் மிஸ்டர் பாப்கார்ன் டைம்ஸ் சேனல். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. எல்லாரும் பாப்கார்ன்லாம் எடுத்துட்டு ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு மர்ம நபர் கிறிஸ்மஸ் ட்ரீ விற்கிற இடத்துக்குள்ள போறான். அங்க இருக்க ஒருத்தவன், இங்க பாருங்க சார், நீங்க கேட்ட பொருளை நாங்க கொண்டு வரதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஏன்னா கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வழக்கத்துக்கு மாறா 2 மடங்கு பணம் கேட்டாங்க. அதெல்லாம் கொடுத்து தான் இந்த பொருளை நாங்க கொண்டு வந்திருக்கோம். பேக் நிறைய அந்த பணத்தை தூக்கி மர்ம நபர் அவங்க கிட்ட போடுறான். உள்ள இருக்க பணத்தை பார்த்ததுமே அவன் ஒரு கார் கீயை கொடுத்து, பின்னாடி தான் அந்த கார் நிற்குது, அதுக்குள்ள நீங்க கேட்ட பொருள் இருக்கும், போய் எடுத்துக்கோங்கன்னு சொல்றான். கொஞ்ச நேரத்திலேயே அவன் வாய் மூக்கு எல்லாத்துலயுமே ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த மர்ம நபர் அந்த பணத்தை யார் தொட்டாலும் அவங்க சாவற மாதிரி அதுல ஒரு கெமிக்கலை தடவி வச்சிருக்கான். அதனால இவன் விழுந்து செத்துறான். இவன் சாகுற சத்தத்தை கேட்டு அவனோட ஆளும் உள்ள வருவான். அவனை போட்டு தள்ளிட்டு அந்த இடத்தையே மொத்தமா எரிச்சிட்டு பின்னாடி இருக்க கார்ல அவன் கேட்ட பொருள் இருக்கான்னு செக் பண்றான். அது ஒரு பேக்ல இருக்கு. அந்த பேக்கோட பேர் தான் கேரி ஆன் பேக்ஸ். இது பொதுவாக டிராவலர்ஸ் எல்லாம் டிராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க. அதை தான் இந்த படத்தோட டைட்டிலாகவும் வச்சிருக்காங்க, கேரி ஆன். ஹீரோவும் ஒன்னா ஒரு பெட்ல தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பேரு ஈத்தன், ஹீரோயின் பேரு நோரா. அப்போ ஏஞ்சிருக்க அவங்க 2 பேருமே அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ரீசெண்டா பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் ஒரே ஏர்போர்ட்ல ஒன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸரா இருக்காங்க. ஹீரோயின் அந்த இடத்துல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. பட் ஆனா இவங்களோட கெரியர் செட்டில் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ ஈத்தனோட கெரியர் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா போல. அவர் சேர்ந்து கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கிட்ட ஆகுது. அவர் ஒரு ப்ரொமோஷன் கூட வாங்கல. ஏதோ கடமைக்கு வேலை செய்யறோம் அப்படின்ற மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின், இங்க பாருப்பா, உனக்கு போலீஸ் வேலையில தான் இன்ட்ரெஸ்ட் அதிகம். நீ ஒரு தடவை போலீஸ் வேலையில ரிஜெக்ட் ஆனதுனால இனிமே போலீஸ் வேலையே வேணான்னு சொல்லிட்டு இருக்காத. உனக்கு இந்த வேலை செட் ஆகல, நீ போலீஸ் வேலைக்கே ட்ரை பண்ணு அப்படின்னு ஹீரோவை மோட்டிவேட் பண்றாங்க. ஹீரோ பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாரு. அவர் ஒரு வாட்டி ரிஜெக்ட் ஆனதுலேயே அவர் மனசு விட்டு போயிடுறாரு. அதனால எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தூரத்தெல்லாம் கடந்து ஏர்போர்ட்டுக்கு சேர்ந்துடுறாங்க. ஹீரோயின், சரி நம்ம லஞ்ச் டைம்ல பார்க்கலாம், நான் கிளம்புறேன் பாய்ன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோ அப்பதான் டைம் பார்க்கறாரு. மணி 6:57. 7 மணிக்கு அவர் ரிப்போர்ட்டிங் டைம். என்னடா டைம் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர்போர்ட்ல இருக்க எல்லா ஷார்ட்கட்டுமே யூஸ் பண்ணி தலை தெறிக்க அங்கேயும் இங்கேயும் பூந்து ஓடுறாரு. ஒரு வழியா அவரோட மீட்டிங் நடக்கிற ஆஃபீஸ்க்கு உள்ள போயிடுறாரு. அங்க போனதுமே ஹீரோ லேட்டா வந்துட்டேன்னு கிண்டல் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. ஹாலிடேனாலே ஏர்போர்ட்டுக்கு அவ்வளவு கூட்டம் வரும். அதுவும் கிறிஸ்மஸ்னா சொல்லவே தேவையில்ல. 2 லட்சம் பேர் ஒரே நாள்ல வர போறாங்க. ஸோ நம்ம இந்த நாளை எப்படி கடந்து போகணும், ரொம்ப பொறுமையா இருக்கணும்னு சொல்லி அப்பப்பப்பா எவ்வளவோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இதை கேட்டா தலையே சுத்திரும் போல இருக்கு. யார் மேலேயாச்சும் உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இந்த பென்ல எழுதி இப்படி லைட் அடிச்சு உங்க சுப்பீரியர் ஆஃபீஸர் கிட்ட காட்டினீங்கன்னா அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க எதை பத்தியும் ஒரி பண்ணிக்காதீங்க. எங்கேயுமே கியூ நிக்க கூடாது, கியூ போய்கிட்டே இருக்கணும். அப்பதான் 2 லட்சம் பேரும் கரெக்டா போவாங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அங்க ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் ரேப் சாங்லாம் நிறைய பாடிக்கிட்டு இருக்கான். அவன் இன்னைக்கு என்னோட ஆல்பம் புதுசா ரிலீஸ் ஆயிருக்கு, எல்லாம் பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ ஈத்தன் கிட்ட இந்த மச்சான் நீங்க புதுசா ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்கான் பாரு அப்படின்னா, அதுக்கு நம்ம ஹீரோ, இங்க பாரு என்கிட்ட கொஞ்சம் தான் காசு இருக்கு, இதை வச்சுக்கோ, இதை வச்சுட்டு உன் பாட்டை எனக்கு அனுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்றான். அப்போ பரவாயில்ல எனக்கு இந்த காசு போதும், மிச்சத்தை எல்லாமே உனக்கு ட்வின்ஸ் பிறந்தா அதுக்கு நான் டெடிகேட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான். ட்வின்ஸா? உனக்கு எப்படா தெரியும்? இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் உன் ஆள் பிரெக்னெண்டா இருக்கான்னு. ஹீரோ டக்குன்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட போய், டேய் மச்சான் உன்கிட்ட தான்டா சொன்னேன், என்னடா எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கேன், எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியணும் மச்சான், எல்லாருமே நம்மளோட பசங்க தான், எல்லாருமே உன்னை நினைச்சு சந்தோஷம் தான் படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த மாதிரி போலீஸ்க்கு ட்ரை பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஃப்ரெண்டு, ஆமாண்டா உனக்கு அப்புறம் தான் நான் இந்த வேலையில ஜாயின் பண்ணேன், நானே 3 ப்ரொமோஷன் வாங்கி உன்னோட டபுள் மடங்கு சீனியரா போய் நிக்கிறேன், நீ இன்னும் அதே இடத்துல இருக்க, அவன் சொல்றதும் ரைட் தான், நீ போலீஸ் அகாடமிக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவர் ஹீரோக்கு இருக்கிற ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட், பேரு ஜேசன். ஹீரோ அவரோட சீனியர் ஆஃபீஸர் கிட்ட போய், இங்க பாருங்க சார், எனக்கு இந்த ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, என்ன நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், எனக்கு ப்ரொமோஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவரோட சீனியர் ஆஃபீஸர், இங்க பாருப்பா, இங்க கடமைக்கு வேலை செய்யறவனுக்கு நான் ப்ரொமோஷன் தர முடியாது, உண்மையாலுமே வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் தான் ப்ரொமோஷன் ஹைக் எல்லாமே கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு தர முடியாதுன்ட்டு உள்ள போயிடுறாரு. ஹீரோ ஆனா வேகமா உள்ள போய், இங்க பாருங்க சார், என்னால எல்லாமே பண்ண முடியும், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த இடத்துல மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த மீட்டிங்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஜேசனும் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, என்னோட ஸ்லாட்டை நான் அவனுக்கு விட்டு கொடுக்குறேன், என்னோட இடத்துல உட்காந்து அவன் இன்னைக்கு செக்கிங் பண்ணட்டும், அவன் நல்லா பண்ணானா நாம இவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து இவனுக்கு அந்த வேலையை கொடுக்கலாம் அப்படின்னு
அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டதுமே அவங்க செக்யூரிட்டி ஹெட்டும் சரி ஓகே அவனுக்கு இந்த ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போதான் ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு வேன் வருது. அந்த வேன்ல ஒருத்தனை கட்டி போட்டு கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டிட்டு இருக்கான் ஒருத்தவன். அது மட்டும் இல்லாம அந்த ஏர்போர்ட்ல இருக்க எல்லா சிசிடிவி கேமராவையும் ஹேக் பண்ணி வச்சிருக்கான். அப்போ ஹீரோயினுக்கு இன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு அவர் போயிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் மச்சான் விட்டுறாத கலக்கிட்டு இன்னைக்கு உன்னோட நாள் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோ ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு அங்க பேக் செக் பண்ற சீட்ல போய் உட்காராரு. ஹீரோவை பொதுவாகவே அந்த ஏர்போர்ட்ல இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். இவர் ஒருத்தவரை தவிர இவருக்கு ஹீரோவை அவ்வளவா பிடிக்காது. என்னடா இவன் இங்க வந்து உட்காரானேன்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி பாக்குறாரு. ஹீரோ லாகின் பண்ணி அவர் வேலையை ஆரம்பிச்சு ஒரு பேக்கையா செக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போதான் ஸ்டார்டிங்ல நமக்கு காட்டின அந்த மர்ம நபர் ஒரு டிராவலரா அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள வராரு. அவர் வந்து என்ன கைஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா, நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்கும்போது அங்க சிசிடிவி கேமரால பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஜேசன் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம ஹீரோ இருக்காரு. அதை பார்த்ததுமே அங்க இருக்க எல்லாருமே பதற ஆரம்பிச்சிடறாங்க. பிளான்ல ஏதோ சேஞ்ச் ஆயிடுச்சு, இந்த இடத்துல இவன் இருக்கக்கூடாது, இந்த இடத்துல ஜேசன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டிராவலர் என்ன சொல்றாருன்னா ஒன்னும் பதட்டப்படாதீங்க, நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஜேசனோட வீட்டில் கன்னோட 2 பேர் இருக்காங்க அவங்க மனைவியை கடத்துறதுக்காக. ஏன்னா ஜேசனை எப்படியாச்சும் மிரட்டி அந்த பேக்கை உள்ள கொண்டு போகலான்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல இப்போ நம்ம ஹீரோ ஈத்தன் இருக்காரு. இப்போ வேற வழி இல்லாம அவங்க ஈத்தனோட ஃபைல்லாம் எடுத்து செக் பண்ணி ஈத்தனோட வீட்டுக்கே போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வீட்டில் போய் ஒவ்வொரு டீட்டெயிலாக ஹீரோவை பத்தி கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு ஹீரோ கிட்ட சார் இது என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட ஒரு பொருளை கொடுக்குறாங்க. அது பார்த்தா ஒரு இயர்ஃபோன்ஸ் மாதிரி இருக்கு. ஹீரோ வந்து சரி மேடம் நான் இதை தொலைஞ்சு போன இடத்துல வச்சு பூட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போறாரு. அப்போ ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது, ஹலோ ஈத்தன் இதை உன் காதுல வை அப்படின்னு சொல்லி வருது. ஏதோ பிராங்க் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அதுல வந்து நீ கண்டிப்பா காதுல வச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வருது. சரி நம்ம பசங்க தான் நினைச்சிட்டு அவர் காதுல வைக்கிறாரு. வச்சதுமே ஹாய் ஈத்தன் இன்னைக்கு நான் சொல்றபடி செஞ்சினா எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாம் முடிஞ்சிரும். இன்னைக்கு என்னோட ஆள் ஒருத்தவன் பேக் எடுத்துட்டு வருவான், அவன் பேக்கை மட்டும் செக் பண்ணி எப்படியாச்சும் நீ இதை தாண்ட வச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்றான். அதை கேட்டது நம்ம ஹீரோ டேய் விளையாடாதீங்கடா நீங்க தானே அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்ட்ஸ் நேம் சொல்றாரு. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கோ, ஒழுங்கா போய் கத்தி சத்தம் போடாம ஒரு இடத்துல போய் உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இன்னும் கொஞ்சம் நேரத்துல நான் சொல்றது எல்லாத்தையுமே நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அதை கேட்டதுமே ஹீரோ அவர் போலீஸ்க்கு கால் பண்றாரு. ஆனா அதை அவன் கண்டுபிடிச்சிட்டு இந்த போனை கட் பண்ணலனா உன் ஆளு நோராவை நாங்க போட்டு தள்ளிடுவோம், பாவம் அவ வேற பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொன்னதுமே ஹீரோக்கு கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கிடுது. ஐயோ இது உண்மையா தான் இருக்க போல இருக்குன்னு அந்த போனை கட் பண்ணிட்டு அதை கொண்டு போய் தொலைஞ்சு போன பொருட்கள்லாம் வச்சு லாக் பண்ற இடத்துல வச்சு லாக் பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோவும் அதை போய் பண்றாரு. இங்க பாரு ஈத்தன் அந்த பேக்கை யாராச்சும் திறந்தாங்கன்னா நோரா செத்துருவா, நீ போலீஸ் கிட்ட போனா நோரா செத்துருவா, இல்ல அந்த பேக் மாட்டிக்கிச்சுனாலும் நோரா செத்துருவா. ஒரு பேக்குக்கு ஒரு உயிர் நேத்தன், உனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா, நீ ஒண்ணுமே பண்ணாம இருக்கணும் ஈத்தன் அப்படின்னு அவன் ஹீரோவை மிரட்டிக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் அந்த கொலை நடந்த இடத்துக்கு ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸர் உள்ள போய் பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு வாட்ச் மட்டும் தான் கிடைக்குது. அந்த வாட்சும் எரிஞ்சு போயிருக்கு. அந்த வாட்ச் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. உள்ள ரெக்கார்ட் பண்ணக்கூடிய டிவைஸ் ஒன்று இருக்கு. அது கருகி போயிருந்தாலும் அதுல என்ன ரெக்கார்ட் ஆயிருக்குன்றத நம்மளால கேட்க முடியும்னு சொல்றாங்க. அடுத்த சீனே ஏர்போர்ட்ல நம்ம ஹீரோ கிட்ட அவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, அவங்க அப்பா எங்க இருக்காரு, அவங்க அம்மா எங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதற்கொண்டு சொல்லி ஹீரோவை ரொம்பவே பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ இந்த சுச்சுவேஷன்லயும் அவரு தன்னோட போலீஸ் மூலையை யூஸ் பண்றாரு. அவன் பேசிட்டு இருக்கும்போது அவன் சாப்பிட்டுட்டு இருக்க அந்த சிப்ஸோட சவுண்ட், அவன் ஏர்போர்ட்டுக்குள்ள தான் இருக்கிறதுனால அங்க கேட்கிற ரேடியோட சவுண்ட், இதெல்லாம் வச்சு அவன் எங்க இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு லேடி அவங்க வாட்சை யூஸ் பண்ணி ஏதோ மெசேஜ் டைப் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே ஹீரோ அவரோட ஸ்மார்ட் வாட்சை ஆன் பண்ணி அவர் போலீஸ்க்காக ஒரு வாய்ஸ்ல இருந்து மெசேஜ் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. இதை அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. உன் வாட்ச்ல இருந்து மெசேஜ் டைப் பண்றதை ஸ்டாப் பண்ணி அந்த வாட்சை கொண்டு போய் அந்த தொலைஞ்சு போன பொருட்கள்லாம் வைக்கிற இடத்துல வச்சு லாக் பண்ண ஈத்தன் அப்படின்றாரு. இவருக்கு புரியுது இங்க இருக்க எல்லா கேமராவுமே அவங்க ஹேக் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு. இங்க பாரு ஈத்தன், உனக்கு ஆல்ரெடி நான் 2 சான்ஸ் கொடுத்துட்டேன், 3ஆவதா நான் சான்ஸ் கொடுக்க மாட்டேன், நீ இதோட விளைவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும். நம்ம இதுல நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் ஈத்தன், நான் உன்னை ரொம்ப நம்புறேன், மறுபடியும் நம்பிக்கை கெடுக்காத, அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை மிரட்டுறான். அந்த பக்கம் அந்த எரிஞ்சு போன வாட்ச்ல இருந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் கிடைக்குது. ஆனா அது அந்த அளவுக்கு கிளியராகவே இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த இறந்து போனவன் ஒரு பெரிய வெப்பன்ஸ் டீலர், அவன் அமெரிக்கால இருந்து நிறைய வெப்பன்ஸை ரஷ்யாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுல ஒரு பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிய வருது. அவங்க இந்த கேஸை ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கிட்ட அவன் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ அவனை சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா நோட்டீஸ் பண்றான். ஒரு வழியா அவன் எங்க இருந்து ஹீரோ கிட்ட பேசுறான்ற விஷயத்த அவன் கண்டுபிடிச்சிட்டு ஹீரோ ஒரு போர்டிங் பாஸ்ல அவன் எங்க இருக்கான்ற விஷயத்தையும் நோராவா காப்பாத்துங்க அப்படின்ற விஷயத்தையும் எழுதி அவனோட பக்கத்துல இருக்க ஆபீசர் லியோனல் கிட்ட கொடுக்குறான். இவன் அந்த பென்ல எழுதி கொடுக்குறான் யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி. அதை லைட் அடிச்சு பார்த்த லியோனல் அங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே அவர் கிளம்பி போறாரு. இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருது. ஹீரோவோட
உடனே திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அவன் காணோம். இங்க பாரு ஈத்தன், உனக்கு ஆல்ரெடி நான் 2 சான்ஸ் கொடுத்துட்டேன். நீ மறுபடியும் அதே தப்பை தான் பண்ற. அந்த தப்புக்கான விளைவை நீ பார்க்க தான் போற அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து அவர் கையில ஒரு பெண்ணை வச்சு குத்திடுறான். அந்த பெண்ணை வச்சு அவர் கையில குத்தந்தனால அவர் அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்து சாகுறாரு. ஈத்தனால அங்க ஒண்ணுமே பண்ண முடியல. அவர் இறந்து போனதுமே அவர் கையில இருக்க பாஸ்புக்கை எடுத்துட்டு அவன் ஏஞ்சி நிக்கிறான். இப்பதான் அந்த மர்ம நபர் யாருன்னு நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ அவனை ஃபேஸ் டு ஃபேஸ் இந்த இடத்துல தான் பாக்குறான். அடுத்த நிமிஷமே அவன் ஹீரோ கிட்ட வந்து, இங்க பாரு ஈத்தன், உன்கிட்ட நான் ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ் தான் கொடுத்தேன். நீ எதுவுமே பண்ணாம இருக்குன்றது தான் ரூல்ஸ். ஆனா உன்னால அதை கூட பண்ண முடியல. உன்னால ஒருத்தர் இறந்துட்டாரு, அவரை நீ தான் கொன்னுட்ட. இதுக்கு மேலேயும் நீ வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணினா உன் லவ்வர் நோராவும் இறந்துருவா. ஸோ நல்ல புள்ள மாதிரி நான் சொல்றத கரெக்டா பண்ணு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெட் கலர் கேப் போட்டு என் ஆள் ஒருத்தவன் வருவான். அவன் பேக்கை நீ செக் பண்ணிட்டு ஒண்ணுமே சொல்லாம இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லி ஹீரோவை மிரட்டுறான். அப்போ ஹீரோ கேட்கிறாரு, உன்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நான் இல்லைன்னு சொன்னேன், என்னோட ஃப்ரெண்டு ஜேசன் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன், ஆமா அவனுக்கு 2 குழந்தைங்க இருக்கு, அதுவும் ட்வின்ஸ் 3 வயசுல அப்படின்றாரு. அதுக்கு வேற என்ன பண்ண முடியும்? இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தா அந்த குழந்தைங்களை கொலை பண்ண கூட நான் தயங்க மாட்டேன். ஒழுங்கா நான் சொன்னது புரிஞ்சதுல, நான் சொன்ன வேலையை மட்டும் பண்ணு அப்படின்னு ஹீரோ அனுப்பிச்சு விட்டுறான். ஹீரோ அவர் வேலையை பண்ணலாம் டைரக்டா போறாரு. அங்க ஜேசன் அவரோட சீட்ல உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ, தேங்க்ஸ் மச்சான், நான் இனிமே வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஜேசன், இங்க பாருடா, சூப்பர்வைசர் தான் எங்க உட்காந்து வேலை செய்ய சொன்னாரு, ஸோ நீ அவர்கிட்ட போய் கேட்டுப்பாரு அப்படின்றான். ஹீரோ போய் அவர் சூப்பர்வைசர் கிட்ட கேட்டு பாக்குறாரு. சூப்பர்வைசர், இங்க பாரு, உன் ஃப்ரெண்டு லியோனல் வேற இறந்திருக்காரு, கூட்டம் வேற இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, நீ இன்னொரு நாள் செக்கிங் பண்ணு, இன்னைக்கு நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோக்கு ஒரு பக்கம் ரொம்பவே நிம்மதியா இருக்கு. ஏன்னா ஹீரோ அந்த சீட்ல இல்ல, இனிமே அவன் ஹீரோவை மிரட்டி எதுவுமே ஆக போறதில்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோ கொஞ்சம் பெருமூச்சு விடும்போது, நீ தப்பிச்சிட்டேன்னு நினைக்காத ஈத்தன், ஏன்னா அந்த சீட்ல நீ தான் இப்போ போய் இருக்கணும். இப்போ நீ அந்த சீட்டுக்கு போலன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்டு லியோனல் எப்படி இறந்து போனாரோ அதே மாதிரி உன் ஃப்ரெண்டு ஜேசனும் இறந்து போக வேண்டியதா இருக்கும். அதனால நீ அந்த சீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கும். ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடு அப்படின்னு வேகமா போய் அந்த இடத்துல இருக்க ஒரு லிக்கர் ஷாப்ல இருந்து கொஞ்சம் சரக்கு பாட்டில் எடுத்துட்டு வந்து அது யாருக்குமே தெரியாம காஃபில மிக்ஸ் பண்ணி அவர் ஃப்ரெண்டு ஜேசன் கிட்ட அப்படியே பேசுற மாதிரி போயிட்டு, அங்க என் போன் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணன்னு சொல்லி அவருக்கே தெரியாம இந்த சரக்கு அவர் பக்கத்துல வச்சுட்டு வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட போனையும் யாருக்கும் தெரியாம கையில எடுத்துட்டு வந்துடுறாரு. அங்கிருந்து அந்த சுப்பீரியர் ஆஃபீஸர் செக் பண்ணும்போது நம்ம ஜேசன் மாட்டிக்கிறாரு. இன்னையா நீ டியூட்டி டைம்ல சரக்கு அடிக்கிற, சரி வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுட்டு நம்ம ஹீரோவை போய் அங்க உட்கார சொல்லிடுறாரு. அப்போ அவரோட ஃப்ரெண்டு ஜேசன் ஹீரோ அப்படியே ஒரு கேவலமா ஒரு லுக் விட்டுட்டு போறாரு. பக்கத்துல உட்காந்து செக் பண்ணிட்டு இருக்கவரு, இங்க பாரு, ஜேசன் எப்பயுமே குடிக்க மாட்டான், நாம எல்லாரும் குடிக்கும் போது கூட அவன் குடிக்காம இருப்பான், அவன் டியூட்டில குடிச்சான்றதை என்னால் நம்பவே முடியல, ஒரு ப்ரொமோஷனுக்காக உன் ஃப்ரெண்டோட முதுகுலே இப்படி குத்திட்டல அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப கேவலமா பேசுறாரு. பாவம் ஹீரோவால் என்ன பண்ண முடியும், ஃப்ரெண்டு உயிரோட இருக்கணும்ல, அதனால தான் ஃப்ரெண்டை காப்பாத்தினாரு. இது யாருக்குமே தெரியல. அப்போதான் அந்த ரெட் கலர் கேப் போட்டு சூட்கேஸ் எடுத்துட்டு அவன் வரான். அவன் வந்து செக்கிங்ல சூட்கேஸை வைக்கிறான். அப்படியே ரொம்ப த்ரில்லிங்கா போயிட்டு இருக்கு இந்த மூமெண்ட். ஏன்னா அடுத்த செகண்ட் சூட்கேஸ்குள்ள என்ன இருக்க போகுதுன்னு தெரியாத ஒரு திக் நிமிடங்களா இருக்கு. அந்த பக்கம் அந்த டிடெக்டிவும் அவங்களுக்கு கிடைச்ச அந்த கொஞ்சம் ஆடியோ வச்சு அதுல என்ன இருக்குன்றத நெட்ல ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இங்க பேக்கை ஸ்கேன் பண்ணி பாக்குறாரு. அந்த பேக்குள்ள வித்தியாசமான ஒரு பாம் டைப்ல ஒண்ணு இருக்கு. அப்பதான் இவங்களுக்கும் நல்லா தெரிய வருது, ரஷ்யால நோவிச்செக்னு சொல்லக்கூடிய ஒரு பயோமெடிக்கல் வெப்பன், அதாவது ஒரு காத்திலே பரவக்கூடிய ஒரு விஷத்தை அவங்க வச்சிருக்காங்கன்னு. அது மட்டும் வெளியில வந்துச்சுன்னா அதை யாரெல்லாம் சுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தடுப்பூசியே எதுவும் இல்லை, அவங்களுக்கு மரணம் நிச்சயம். அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு விஷயத்தை அவங்க பேக்குள்ள வச்சிருக்காங்கன்றத நமக்கு காட்டுறாங்க. ஆனா ஹீரோக்கு அது ஒரு லிக்விட் ஃபார்ம்ல இருக்க ஒரு பாம்புன்னு மட்டும் தான் தெரியுது. ஆனா அது என்னன்றது தெளிவா தெரியல. இப்படியே செக்கிங் முடிச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. ஹீரோ பாத்ரூம் போய் வாமிட்டா எடுத்துட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு வில்லன் போறான். வில்லனை பார்த்ததுமே, டேய் அதுல ஒண்ணுமே இல்லைன்னு தான்டா சொன்னேன், அதுல பாம்பு இருக்குடா, அது மட்டும் இல்லாம அந்த ஃபிளைட்ல 250 பேர் போறாங்க, குழந்தைங்க இருந்து எல்லாமே இருக்காங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன், அது பாம்பு இல்ல நேத்தன், அது நோவிச்செக்னு சொல்லக்கூடிய ரஷ்யன் அணு ஆயுதம், அதை ஸ்மெல் பண்ற எல்லாருமே கண்டிப்பா செத்துருவாங்க, அதுக்கு என்ன பண்றதுப்பா, எல்லாரையும் கொண்டுதான் ஆகணும், அதுதான் என் மிஷன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ அதை கேட்டதுமே, சரி உன் வேலை தான் முடிஞ்சதுல, என்னையும் என்னோட லவ்வரையும் விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கு அவன், இல்ல ஈத்தன், அதுக்குள்ள உங்களை விட்டுற முடியாது, ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் நீங்க என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், ஃபிளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன், ஸ்மூத்தா முடிஞ்சிடும். ஐயோ குழந்தைக்கு லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, இங்க பாருப்பா, லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு உன் லவர் கூட உட்காந்து அழகா லஞ்ச் சாப்பிடுவியான், நீங்க 2 பேரும் என்ன பேசுவன்றத நான் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பேனா, மாத்தி ஏதாச்சும் சொதப்புன உன் கண்ணு முன்னாடியே அவன் நெத்தியில புல்லட் இறக்கிடுவேன் அப்படின்னு ஹீரோவை மிரட்டிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். என்ன பண்றதுன்னு தெரியாத ஹீரோ அங்க போய் ஹீரோயினை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின், இன்னமும் சஸ்பென்ஸ்ன்னு சொன்னியே, என்ன சஸ்பென்ஸ் சொல்லுன்னு கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோ, நான் இந்த மாதிரி ப்ரொமோஷன் கேட்டிருக்கேன், அதை தான் உன்கிட்ட சஸ்பென்ஸ்ன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின், இங்க பாருப்பா, ப்ரொமோஷன் முக்கியம் இல்ல, உன்னோட ட்ரீம் என்ன, நீ போலீஸ் ஆகணும் தானே, உன் கனவை நோக்கி போ, ப்ரொமோஷனோ காசோ
இது நமக்கு முக்கியம் இல்ல, எப்போ வேணா நம்ம சம்பாரிச்சுக்கலாம், ஒரு குழந்தை கீழே வந்துருச்சுன்னா அது அடுத்தடுத்து முயற்சி பண்ணி மறுபடியும் ஏஞ்சிருக்கும்ல, அதே மாதிரி நீ ஒரு வாட்டி மட்டும் என் போலீஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு விட்டுட்ட, திரும்ப ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவோட காதுல அவன் நொய் 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 நொயின்னு பேசிட்டு இருக்கான். ஹீரோ கோவத்துல எனக்கு என்ன பண்றேன்னு தெரியும், நீ வாயை மூடு அப்படின்னு அவனா சொல்லிடுவாரு. ஆனா ஹீரோயினுக்கு அவங்கள சொன்ன மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஹீரோயின் சரி பாய் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ அவன் ஹீரோவை மச்சான் போய் அவளை எப்படியாச்சும் சமாதானப்படுத்திடு, இல்லைன்னா நைட்டு ஈர துணியை போட்டு படுக்க வேண்டிதான். ஹீரோ திரும்பி இங்க பாரு நோரா, இந்த உலகத்துல எனக்கு ஒன்னதான் பிடிக்கும், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் நானும் தான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அவன் நல்ல வேலை நீ ஈர துணி போட தேவையில்ல, நைட்டு சோறு போடுவாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே டைம்ல டிடெக்டிவ் ஏஜென்ட்டை பார்க்க ஒரு FBI ஏஜென்ட் வந்திருக்காரு. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியல, எல்லாரும் தான் சும்மா பாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பாம்லாம் இங்க எங்கேயும் வைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம டிடெக்டிவ் இல்ல அந்த வாட்ச்ல அந்த மாதிரி தான் ரெக்கார்ட் ஆயிருந்தது, கண்டிப்பா எங்கேயோ பாம் வெடிக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் அந்த ட்ராக் பண்ணான்ல, அதாவது அந்த வாய்ஸ் ரெக்கார்டை கிராக் பண்ணி கொடுத்தான்ல, அவன் வந்து இந்த மாதிரி 911க்கு ஒருத்தன் ஏர்போர்ட்ல இருந்து கால் பண்ணியிருக்கான். ஆனா அவன் அதுக்கப்புறம் போனை எடுக்கவே இல்லை. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டியூட்டில இருந்து அங்க ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, அந்த இடத்துல தான் எனக்கு ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே அவங்க பிடிச்சிடுறாங்க, அந்த இடத்துல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அங்கதான் பாம் இருக்கணும் அப்படின்னு. அவங்க உடனே அந்த இடத்துக்கு கிளம்பி போறாங்க. அந்த FBI ஏஜென்ட் நானும் உங்க கூட வரேன், பரவாயில்ல இது கிறிஸ்மஸ் ஹாலிடே டைம் தான், நான் இருந்தாலும் உங்க கூட ஒர்க் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொல்லி கூடவே கிளம்பி வந்துட்டு இருக்கான். டிடெக்டிவ் ஏர்போர்ட்டுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க அங்க ஏதோ தப்பா இருக்குன்னு. இப்போ உடனே எமர்ஜென்சி மீட்டிங்னு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ஹீரோக்கு ஒன்றும் புரியல, என்னடா திடீர்னு எமர்ஜென்சி மீட்டிங் கூப்பிடுறாங்கன்னு எல்லாரும் போறாங்க. ஆனா அந்த எமர்ஜென்சி மீட்டிங் நடக்கிற ரூம்ல ஒரு கேமரா கூட இல்ல, அதனால அவங்க அங்க என்ன பேசினாலுமே அதை வில்லனால கேட்க மட்டும்தான் முடியுமே தவிர பார்க்க முடியாது. இந்த இடத்துல ஹீரோ ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்றாரு. அப்போ ஹீரோவோட சுப்பீரியர் ஆஃபீஸர் ரேண்டமா ஒரு 50 பேரை பிடிச்சி செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டு அதுல ஒரு பேரா இந்த ரெட் கலர் கேப் போட்டு சூட்கேஸ் எடுத்துட்டு வந்தான்ல அவனோட பேரை ஆட் பண்ணி விட்டுறாரு. அப்படியே அவங்க எல்லாருமே கலைஞ்சு போறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஜேசன் வராரு. ஜேசன் வந்து நீ தான் எனக்கு பண்ணன்னு தெரியும் மச்சான், ஆனா நீ ஒரு ப்ரொமோஷனுக்காக இப்படி பண்ணுவோன்னு நான் எதிர்பார்க்கல, தயவு செஞ்சு என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோட மனசு ரொம்பவே கஷ்டப்படுது, ஏன்னா அவர் ஃப்ரெண்டை காப்பாற்றணும் தான் அப்படி பண்ணாரு. பட் இப்போ வேற வழி இல்லை, அவன் ஹீரோவை போய் நீ உன் வேலையை செய்ய ஆரம்பி அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ மறுபடியும் அவன் வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ அந்த பேக் வச்சிருக்கோன்னு செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் செக்கிங்காக பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே வில்லன் நீ என்ன பண்ண நேத்தன், எதுக்கு என் ஆளை பிடிச்சிட்டு போறாங்க, நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஏத்தன் நான் எதுவுமே பண்ணல, நீ தான் பார்த்துக்கிட்டு இருக்கல அந்த மாதிரி சொல்றான். அதுக்கு இல்ல நீ எதையோ கோல்மால் பண்ணியிருக்க, அதனால தான் அவனை பிடிச்சிட்டு போறாங்க, இப்போ நீ என்ன பண்ணவே தெரியாது, அவங்க அவனை செக் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு, நான் இனிமே நீ சொல்றதை கேட்க மாட்டேன் அப்படின்னு அந்த இயர்ஃபோன்ஸை எடுத்துட்டு வேகமா ஹீரோயின் கிட்ட ஓடுறாரு. அப்போ வில்லன் அவனோட ஆளுக்கு ஃபோன் பண்ணி நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, அவனை பயமுத்து, அவன் திருப்பி இந்த இடத்துக்கு வந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அவன் கார் எடுத்துட்டு போய் நேரா ஹீரோயின் நெத்திக்கு நேரா பாயிண்ட் பண்ணி வச்சு நிற்கிறான். இதை பார்த்ததுமே ஹீரோ பதறி போயிடுறாரு. உடனே அந்த இயர்ஃபோன்ஸ் எடுத்து காதில் வைக்கிறாரு. அவன் நீ இன்னொரு வாட்டி இயர்ஃபோன்ஸை காதுல இருந்து கழட்டின இல்ல அவகிட்ட ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசினா கூட அங்க இருக்குன்னு ஒரே செகண்ட்ல 30 புல்லட் அவ தலை இறங்கி அவ தலை செதறி உன் கண்ணு முன்னாடி சாவா. புள்ளதாச்சி பொண்ணுக்கு இதெல்லாம் தேவையா நீத்தன், நான் சொல்றபடி ஒழுங்கா கேளு, வாயை மூடிட்டு அந்த இடத்துல இருந்து அமைதியா வந்துரு அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ அந்த இடத்துல இருந்து அமைதியா வந்து மறுபடியும் பாத்ரூமுக்கு வந்துடுறாரு. அந்த பாத்ரூம்குள்ள வர்றவன் ஹீரோவை போட்டு செம்ம அடி அடிக்கிறான். ஏன்டா நீ சொல்றதெல்லாம் கரெக்டா கேட்பன்னு நினைச்சிட்டு உன்னை அமைதியா ஹேண்டில் பண்ணா நீ ஓவரா துள்றியா அப்படின்னு போட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. ஹீரோ கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அப்புறம் அவர் பாக்கெட்ல இருந்து கன் எடுத்து நான் போலீஸ் அகாடமிக்கு ஏன் செலக்ட் ஆகலன்னு தெரியுமா, நான் பொய் சொன்னேன், நான் பொய் சொன்னதுனால தான் நான் போலீஸ் அகாடமியில செலக்ட் ஆகல அப்படின்னு சொல்லி கன் எடுத்து அவன் தள்ள வைக்கிறாரு. அவன் சரி 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 நான் ஒத்துக்கிறேன், இப்போ என்ன பண்ணணும்னு கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோ முதல்ல உன் ஆளுக்கு கால் பண்ணி ஹீரோயினை விட்டு தள்ளி போ சொல்லு, அவ சேஃபா இருக்கணும், அதான் எனக்கு முக்கியம், அதுக்கப்புறம் அவனை போலீஸ் கிட்ட நானே கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அவன் சரி ஓகேப்பா இதோ பண்ணிடுறேன் அப்படின்னு அவன் போன் எடுத்து பேக்ல இருக்க பாம்போட டைமரை ஆன் பண்ணிடுறான். ஹீரோவால என்ன பண்றதுன்னே தெரியல. ஹீரோ டக்குன்னு அவனை ஷூட் பண்ண போறாரு. இங்க பாரு நீ என்ன கொன்னினா கூட அதுக்குள்ள இருக்க கேஸ் வெளில வந்து இந்த மொத்த ஏர்போர்ட்ல இருக்க 5000 பேரும் இறந்து போவாங்க. ஓ இது கிறிஸ்மஸ் டைம்ல மேபி 10,000 பேர் கூட இருக்கலாம், 10,000 பேருமே இறந்து போயிடுவாங்க. 250 பேர் சாகணுமா 10,000 பேர் சாகணுமான்றதை நீ தான் முடிவு பண்ணணும், ஏன்னா இந்த ஏர்போர்ட்டுக்குள்ள நானும் தான் இருக்கேன். ஸோ உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, நீ எப்படியாச்சும் ஓடி போய் அதை மேனுவலா நீயே ஆஃப் பண்ணாதான் முடியும், அப்படி நீ பண்ணலனா எல்லாருமே சாக வேண்டிதான் அப்படின்னு ஹீரோவை மிரட்டுறான். ஹீரோ என்ன ஏன்டா இப்படி படுத்துற, ஏன்னா நீ நான் சொல்றதை கேட்கல, அதனால நீ இதை அனுபவிக்கணும், நீ இடையில யாருக்கிட்டாச்சும் பேச ட்ரை பண்ணினா நான் பேசாம வாயை மூடிடுவேன், நான் பேசாம வாயை மூட
ஓடனா அந்த பாம்பை ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோவை மிரட்டி போறதுதான் போற அந்த கன்னை கூட எடுத்துட்டு போ, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா போய் காரியத்தை முடிச்சுட்டு வா அப்படின்னு ஹீரோ அனுப்பி விட்டுறான். ஹீரோ அங்கிருந்து வேகமா ஓடி வந்து அந்த பேக்கை செக் பண்ணிட்டு இருக்க சுப்பீரியர் ஆஃபீஸரை கன் பாயிண்ட்ல நிறுத்துறாரு. ஆனா அவரால் சுப்பீரியர் ஆஃபீஸரை சுட முடியல. அவர் கன்னை கீழே இறக்குறாரு. அப்போ அந்த பேக்கை தூக்கிட்டு வந்தவன் அங்க இருக்க ஒரு பெண்ணை எடுத்து அவர் கழுத்துல குத்தி அவரை சாவடிச்சிடறான். இப்போ ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஹீரோ அவனை பிடிச்சி ஏன்டா இப்படி பண்ணன்னு கேட்கறாரு. அதுக்கு அவன் என்னோட ஹஸ்பண்ட் அவங்க பிடிச்சி வச்சிருக்காங்க, நாங்க ஓரின சேர்க்கிறார்கள், அதாவது அவங்க 2 பேரும் கே, 2 பேரும் ஆம்பளை பசங்க 2 பேரும் லவ் பண்றாங்க போல இருக்கு, என்னோட லவ்வர் அவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க, நான் அவங்க சொல்றபடி கேட்டாதான் அவனை உயிரோட விடுவேன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் இவரை குத்தி கொலை பண்ண வேண்டியதாயிடுச்சு, தயவு செஞ்சு நான் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றான். இப்போ வேற வழி இல்லை ஹீரோக்கு. அப்போ வில்லன் என்ன சொல்றானா, நான் சொல்றத படி கேளு, டைம் வேஸ்ட் பண்ணாத, உடனே அந்த பேக் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லி அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேக் ஓப்பன் பண்ணி அது உள்ள இருக்க பாம்பை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அதை ஆஃப் பண்ணிடுறாரு. அவர் ஆஃப் பண்ணும் போதே ஹீரோ பக்கத்திலே ஒர்க் பண்ற ஆள் வந்து கதவை தட்டிட்டு இருக்காரு. அவர் உள்ள வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, சரி நீ பண்றதுலாம் சரியில்லை, எனக்கு உன் மேல இன்னும் டவுட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்த சீனே பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு டிடெக்டிவ் ஏஜென்ட்டும் FBI ஏஜென்ட்டும் ஒன்னா கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்போதான் நம்ம டிடெக்டிவ்க்கு கால் வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, FBI ஏஜென்ட் இனிமே தான் உங்க இடத்துக்கு நாங்க அனுப்ப போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு புரியுது வந்திருக்கிறது FBI ஏஜென்ட்ல வேற யாரோ ஒருத்தவங்கன்னு. அந்த கார்லயே அவங்க 2 பேருக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அது வந்து கீழே விழுந்த போது கூட அவன் வந்து அவங்க கழுத்து நெரிச்சு கொலை பண்ண தான் ட்ரை பண்றான். நம்ம டிடெக்டிவா கன்னை வச்சு அவனை போட்டு தள்ளிட்டு அசால்ட்டா வெளில வந்து அங்க ஒரு காரை நிறுத்தி, எனக்கு இந்த கார் வேணும், நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு அந்த காரை எடுத்துட்டு அவங்க கிளம்பி டேரெக்டா ஏர்போர்ட்டுக்கு தான் வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஏர்போர்ட்டுக்கு செக்கிங்க்கு பேக் எடுத்துட்டு வந்தான்ல, அவன் கிட்ட வில்லன் பேசுறான். இப்போ அவனோட லவ்வர் கிட்ட போனை கொடுத்து அவன் நல்லா தான் இருக்கான், அது மட்டும் இல்லாம நீ பக்கத்துல இருக்க ஈத்தனை கொலை பண்ணா மட்டும்தான் என்ன உயிரோட விடுவான்னு சொல்லி சொல்றாங்க, தயவு செஞ்சு எனக்காக இந்த ஒரு கொலை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்ல வைக்கிறாங்க. அதை கேட்டதுமே அவன் நம்ம ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஹீரோ கண்ணாடி வழியா அதை நோட்டீஸ் பண்ணி அவன் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாரு. அங்க பயங்கரமான ஃபைட் 2 பேருக்கு நடுவில் நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோ அந்த சண்டையில கூட அவங்க கிட்ட சொல்றாரு, டே அந்த கன்னை திருப்பி யூஸ் பண்ணாதரா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவன் கொஞ்சம் கூட கேட்காம ஹீரோவை கொன்னே ஆகணும்ன்ற வெறியில துரத்திக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல அவன் கண்டினியூஸா ஒரு 3 வாட்டி ஷூட் பண்ணதுமே வில்லன் ஒரு தடவை சொல்லியிருப்பான், இது பிளாஸ்டிக் கன், இதை பார்த்து யூஸ் பண்ணணும்னு. ஏன்னா கண்டினியூஸா அந்த கன்னை யூஸ் பண்ணா அது ஹீட் ஆகி வெடிச்சிடும். அந்த மாதிரி இவன் தொடர்ந்து ஒரு 3 வாட்டி அதை யூஸ் பண்ணதுமே அது ஹீட் ஆகி அவன் கையிலே வெடிச்சிடுது. அது மட்டும் இல்லாம அந்த புல்லட் அவன் கழுத்துல பட்டுருது. ஹீரோ அவனை காப்பாத்துறதுக்காக கிட்ட போறாரு. அவன் ஹீரோட காலை பிடிச்சி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறான். ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஹீரோக்கு. அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம அவனோட பாக்கெட்ல இருந்து ஒரு போன் எடுத்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி அலர்ட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோயின் காலை எடுக்க மாட்டேன்றாங்க. உடனே ஹீரோ அவரோட பாக்கெட்ல இருந்து ஒரு துண்டு சீட் எடுக்கிறாரு. இந்த சீட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மியூசிக் நல்லா பாடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆல்பத்தோட பேப்பர் கொடுத்துருப்பான். அது அவனோட ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த ஃபோன் நம்பருக்கு ஹீரோ, நான் தான் நேத்தன் பேசுறேன், நோராவை எப்படியாச்சும் சேவ் பண்ணு, ஸ்னைப்பர் வந்து ஷூட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிடுறாரு. இப்போ ஹீரோ கிட்ட இருக்க பேக்கை தேடிட்டு வில்லனும் இறங்கி வந்துகிட்டு இருக்கான். இப்போ வில்லனை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தடுக்கிறாரு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் அங்கேயே கொண்டுட்டு அந்த அவரோட கண்ணை எடுத்துக்கிறான். இப்போ ஏர்போர்ட்டுக்கு நம்ம டிடெக்டிவ் ஏஜென்ட் வந்துடுறாங்க. அவங்க ஹீரோவை தேட ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா ஹீரோ தானே 911க்கு கால் பண்ணியிருந்தாரு. இப்போ வில்லன் என்ன பண்றான்னா ஹீரோவை தேடிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோ ஓடிட்டே இருக்காரு பேக் எடுத்துட்டு. அதை பார்த்ததுமே வில்லன் ஒழுங்கா நின்னுடு, என்கிட்ட அந்த பேக்கை கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாத அதே மாதிரி இன்னொரு பேக் எடுக்கிறாரு. வில்லன் அவனோட ஆள் கிட்ட ஹீரோயினை கொல்ல சொல்லி ஆர்டர் கொடுத்துட்றான். ஹீரோ அங்கேயே ஒரு இடத்துல பேக்கை வச்சுட்டு ஓடி போய் மறைஞ்சிடறாரு. வில்லன் அந்த பேக்கை எடுத்துட்டு மேரி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு ஜாலியா கிளம்பிடுறான். ஹீரோயினை கொல்றதுக்கு அவன் ஆள் உள்ள வரான். அதுக்குள்ள ஹீரோயின் தப்பிச்சோட ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் ஹீரோவோட ஃப்ரெண்டை குத்திட்டு ஹீரோயினை கொல்றதுக்காக வேகமா வந்துகிட்டு இருக்கான். டிடெக்டிவ் ஹீரோவை தேடிட்டு கீழே இறங்கி வரும்போது தான் தெரியுது அங்க புல்லட் பாஞ்ச தடங்கள்லாம் இருக்கு. ஓகே, அவங்களுக்கு புரியுது இங்க ஒரு பெரிய சம்பவமே நடந்திருக்குன்னு. உடனே ஹீரோ ஒர்க் பண்ண சைடுல இருக்க எல்லா ஃபிளைட்ஸுமே ஸ்டாப் பண்ண சொல்றாங்க. அங்க ஒரு பெரிய அலர்ட் கொடுக்குறாங்க. ஹீரோயினை கொலை பண்றதுக்காக கார்ல வில்லனோட ஆள் துரத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் தலை தெறிக்க ஓடுறாங்க. ஒரு இடத்துல ஓடி போய் மறைஞ்சுக்கிறாங்க. அவன் இறங்கி ஹீரோயினை சுட்டு கொல்றதுக்காக தேடிட்டு இருக்கான். இங்க கீழே நம்ம டிடெக்டிவ் ஏஜென்ட் வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சிடுறாங்க. ஹீரோ வந்து எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க எதுவுமே நம்ப மாட்டாங்க. அவங்கள தள்ளி விட்டு ஹீரோ, இங்க பாருங்க, நீங்க தேடுற ஆள் நான் இல்ல, அவன் வந்து இப்ப ஃபிளைட்ல ஏற போறான், பிளாக் ஹேட் போட்டிருப்பான், அவன் ஒரு அமெரிக்கன், அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு 50 வயசு இருக்கும், அவன் வச்சிருக்க சூட்கேஸ்ல ரிப்பன் இருக்கும், அவனை பார்த்து பிடிக்க போங்க, அவனுக்கு எல்லா பக்கத்துலயுமே ஆள் இருக்கு, அது மட்டும் இல்லாம எல்லா கேமராவும் அவன் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா ஓடி ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக வராரு. ஹீரோயின் எப்படி
எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஹீரோ கிட்ட ஓடி வந்துடுறாங்க. 2 பேருமே அவங்க வந்து கட்டி பிடிக்கும் போது அவன் ஷூட் பண்றான். டக்குன்னு ஒரு செகண்ட் பிளாங்க் அவுட் ஆகிட்டு வருது. பார்த்தா இறந்து விழுறது அவன் தான். அவனை ஷூட் பண்ணது ஒருத்தன் நாங்கள் உள்ள அனுப்பிச்சிருந்தாங்களே, அவனோட லவ்வர் எங்க கார்ல கட்டி போட்டிருந்தாங்களே, அவன் வந்து கன் எடுத்து அவனை ஷூட் பண்ணியிருப்பான். அதனால அவன் இறந்து போயிருப்பான். அந்த டைம்ல அவன் ஹீரோ கிட்ட என்னோட லவ்வர் எப்படி இருக்கான்னு கேட்கறான். ஹீரோ அவன் முடிஞ்ச அளவுக்கு ஒன்று காப்பாற்ற ட்ரை பண்ணான், கடைசியில் அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க நாளைக்கு அவனை வாஷிங்டன் டிசிலேருந்து திரும்ப அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இது வாஷிங்டன் டிசியா அப்படின்னு ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகிறாரு. ஏன்னா ஹீரோ செக்கிங்ல இந்த ஃப்ளைட் வந்து நியூயார்க்கு போகிற ஃப்ளைட், இது வந்து வாஷிங்டனுக்கு போகிற ஃப்ளைட். அப்போ வில்லன் வாஷிங்டனுக்கு போகிற ஃப்ளைட்டில் ஏற போகிறான்ற விஷயம் அவருக்கு தெரியுது. ஏன்னா வாஷிங்டனுக்கு போகிற ஃப்ளைட்டில் தான் ஒரு காங்கிரஸ் உமன் போகிறாங்க. இப்போ இன்னும் புதுசாக ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்களாம். தேவையில்லாமல் அமெரிக்கா வந்து மிலிட்ரிக்கு அதிகமாக செலவு பண்ணுறதை விட்டுட்டு கார்பரேட் கம்பெனிக்கு அதிகமாக செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இனிமேல் கார்பரேட் கம்பெனிக்கு செலவு பண்ணக்கூடாது, அந்த பணத்தை மிலிட்ரிக்கு செலவு பண்ணுங்க, நம்ம நாட்டோட டிஃபென்ஸ் அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அதுக்காக கவர்மெண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால யாருக்கு அதிகமாக லாஸ் ஆகும்னா பிரைவேட் கார்பரேட் கம்பெனிஸ்க்கு அதிகமாக லாஸ் ஆகுது. இப்போ இவங்களை கொண்டுட்டா அதே ஒரு காரணமாக வச்சு மறுபடியும் உங்க கார்பரேட் கம்பெனிஸ் அவங்க வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களை ஃப்ளைட்டில் வச்சு போட்டு தள்ளுறது தான் பிளான். இப்போ இங்கே எல்லாருமே நியூயார்க் போகிற ஃப்ளைட்டை தேடிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வில்லன் வாஷிங்டன் போகிற ஃப்ளைட்டுக்கு போயிட்டு இருக்கான். வில்லன் அந்த ஃப்ளைட்லேயே ஏறிடுறான். யூஸ்வலாக அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்க கேரியான் பேக்ஸ் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா கேரியான் பேக்ஸ் மட்டும் தான் ஃப்ளைட்டுக்கு உள்ள வைக்க முடியும். ஆனால் வில்லன் கொண்டு வந்த பேக் கேரியான் பேக்கை விட பெரிய பேக்காக இருக்கு. வில்லன் நான் அதை மெஷர் பண்ணி தான் கொண்டு வந்தேன், இது எப்படி பெரிய பேக்காக இருக்கு அப்படின்னு பார்க்குறான். அப்போதான் தெரியுது ஹீரோ ஒரே மாதிரி பேக் எடுத்தார்ல, அப்போ அவர் பெரிய பேக்காக இதை மாற்றிருக்காரு. ஏன்னா பெரிய பேக்காக வச்சா இதுக்கு உள்ள வைக்க முடியாது, இதை கொண்டு போய் கார்கோல தான் வைப்பாங்க. அதனால அவங்க வந்து அந்த பேக்கை எடுத்துகிட்டு போய் ஸ்கேன் பண்ணி கார்கோல வச்சிடறாங்க. இது ஸ்கேன் பண்ணது அங்கே ஏர்போர்ட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ அந்த நம்பரை வச்சு ஹீரோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடறாரு இந்த பேக் எந்த ஃப்ளைட்டில் இருக்குன்னு. ஸோ அந்த ஃப்ளைட்டில் தான் அவன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃப்ளைட்டுக்கு வேகமாக ஓடிட்டு இருக்காரு. இப்போ டிடெக்டிவ்க்கும் ஒரு வழியாக தெரிய வந்துடுது அவன் அந்த ஃப்ளைட்டில் தான் இருக்கான்னு. அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அங்கே வந்து ஹீரோயின் தயவு செஞ்சு ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ண சொல்லுங்க, ஏன்னா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகாமல் நின்றுடுச்சுன்னா அவன் கீழேயே அந்த பாம்பை ஆன் பண்ணிடுவான், கீழே நிறைய பேர் இறந்து போக வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃப்ளைட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனுக்கே தெரியாமல் அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ண போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்து சரி ஓகே அந்த ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ யாருக்கும் தெரியாமல் கார்கோல ஏறுறாரு. ஆனால் அந்த கார்கோ ஏறும்போது ஒரு செகண்ட் நோட்டிஃபிகேஷன் வருது கார்கோட டோர் ஓப்பன் ஆகுதுன்னு. ஆனால் பைலட் அதை பெருசாக எடுத்துக்காம ஒரு எரரா இருக்கும்னு விட்டுறாங்க. ஹீரோ உள்ள போய் எப்படியோ அந்த பேக்கை கண்டுபிடிச்சி அதுல இருக்கிற அந்த பாம்பை கொஞ்சம் கொஞ்சமா டிஃப்யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது உடனே வில்லனுக்கு நோட்டிபிகேஷனா வந்துருது. வில்லன் நான் உனக்கு குறைச்ச இடம் போட்டுட்டேன்டா, சும்மா சொல்லக்கூடாது, அசத்திட்டேன், நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு வேகமா கார்கோ இருக்கிற இடத்துக்கு வரான். அங்க ஹீரோ டிஃப்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததுமே 2 பேருக்கு ஒரு சண்டை நடக்குது. அவன் ஹீரோட காலில் ஷூட் பண்ணிடுறான். ஹீரோவை நீ ஒரு உதவாக்கிற தூங்க மூஞ்சி, ரொம்ப பெரிய சோம்பேறிடா, உன்னை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். நீ இங்கேயே கடந்து சாகு அப்படின்னு கிளம்ப போகும்போது ஹீரோ டக்குன்னு அவனை ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள தள்ளி விட்டுட்டு கூடவே அந்த கெமிக்கலும் உள்ள போட்டு உடைச்சிடறான். இப்போ அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள அவன் மாட்டி அந்த விஷவாயுவை சுவாசிச்சு அங்கேயே இறந்து போயிடுறான். கார்கோல இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க பார்த்த பைலட் ஃபிளைட்டை எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணிடுறாங்க. ஹீரோவை எல்லா போலீஸும் சுத்து போட்டுறதுமே ஹீரோ நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றாரு. அங்க வர டிடெக்டிவ் அவனை விட்டுருங்க, சரி அந்த விஷவாயு கேஸும் அவனும் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்க 2 பேரையும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் மூடி இருக்கேன், பார்த்து கேர்ஃபுல்லாக அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னாயிட்டு 2 பேரும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டிடெக்டிவ் வந்து நீ குணமாயிட்டு எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்படியே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி காட்டுறாங்க. மறுபடியும் கிறிஸ்மஸ் டைம். ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோவை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் ஒன்னாயிடுறாரு. ஹீரோ இந்த டைம் செக்யூரிட்டி ஆஃபீஸரா இல்லாம அப்போ ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஜாலியாக டிராவல் பண்ண வந்திருக்காரு. அப்போ எல்லா லக்கேஜுமே வச்சுட்டு ஹீரோ டைம் ஆச்சு வாங்க போலான்னு கூப்பிடும்போது ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு பாக்கெட்ல இருந்து அவர் போலீஸ் பேஜை தூக்கி போடுறாரு. இப்போதான் நமக்கு தெரியுது ஹீரோ போலீஸ் ஆயிட்டாருன்னு. இப்படியே ரொம்ப சந்தோஷமா இந்த படமும் முடியுது. நாளைக்கு இது மாதிரி இன்னொரு நல்ல படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until it's signing off from நான் உங்கள் நண்பன் சுரேன்.